எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த தேங்க்ஸ் கிவிங் ஈவென்ட் நாங்க போன வருஷம் 2018ம் 19ம் நாங்க எங்க வீட்ல அத செலிப்ரேட் பண்ணோம். அந்த டைம்ல நாங்க எடுத்த ஒரு கிளிப்பிங்ஸும், வீடியோஸ தான் நானு ஒரு மெமரியா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தேங்க்ஸ் கிவிங்க வந்து வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஆஃப்டர் தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் போவாங்க. ஒரு 1 வீக் லீவ் வரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் போகும்போது அவங்க மிஸ் வந்து குழந்தைங்கள கேட்பாங்க, இல்லை அவங்கள எழுத சொல்லுவாங்க. நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் அப்போ என்ன பண்ணீங்க, என்ன குக் பண்ணீங்க, என்ன ப்ளே பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் குழந்தைங்களுக்கு வந்து தெரியணும், அவங்க ஆக்சுவலாக அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு குழந்தைங்க தெரியணுன்றதுக்காக நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பெரியவன் அசோகா, அவன் வந்து தேங்க்ஸ் கிவிங் லெட்டர்ன்னு சொல்லி ஸ்கூலில் எழுதி, அவங்க மிஸ் வந்து இது மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அவனை அதில் எழுத சொல்லி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க லெட்டர் மாதிரி. சொல்லுங்க. முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஃபேமிலிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து ஸ்ரீலதா அண்ட் சங்கர், இன்னொருத்தவங்க வந்து வெண்ணிலா அண்ட் கண்ணன். ஏன்னா இவங்க 2 ஃபேமிலியும் வந்து 2 தேங்க்ஸ் கிவிங்க்கு எங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வீட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ன ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கற்றுக்க முடிஞ்சுது எங்களுக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக சிக்கன் வாங்கி அதை மேரினேட் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணது. அடுத்தது 2 பார்த்தீங்கன்னா, 2மே ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான். அது ஒன்று வந்து ஃப்ளான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டு, இன்னொன்று வந்து பம்கின் பை. பட் நாங்கள் பம்கின் பைக்கு பதிலாக கோகோனட்டும் சுகரு, காடமம் பவுட்ரு, அப்புறம் இந்த டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் போட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு வச்சுருந்தோம். இந்த தேங்க்ஸ் கிவிங் எப்போ வரும் அப்படின்னா, நவம்பர் மாதம் 4வது வாரத்தில் வர வியாழக்கிழமை தான் இந்த செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே ஸ்கூல்லாம் ஹாலிடேஸ் தான் விட்டுருப்பாங்க. இதுதான் வந்து அந்த வருஷத்தில் வர லாங் வீக்கெண்ட் ஹாலிடேஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரும். அதுக்கப்புறம் நியூ இயர் ஹாலிடேஸ்னு சேர்த்து எல்லாம் ஒரு வாரத்துக்கு அப்படியே திரும்பவும் லீவ் விடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 2019 தேங்க்ஸ் கிவிங் அப்போ எடுத்த வீடியோஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாட்லக் மாதிரி தான் வச்சோம். ஒரு ஃபேமிலியும் ஒரு ஐட்டம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டோன் பெயிண்டிங்கு, லெகோ மேக்கிங் சொல்லி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பிரெட்டு வச்சு வீடு மாதிரியே பண்ணுறது. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடி குழந்தைங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இந்த ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் 2 வருஷம் வந்து தேங்க்ஸ் கிவிங்கை வந்து செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் கூட இந்த 2 வருஷம் மெமரியை ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். Frosting spoils and something that. The frosting is not good enough. Get a little dry. Let's see this first. Oh my God! You took a cream. I saw. Happy Thanksgiving. Happy Thanksgiving. Happy Thanksgiving.